எல்லாருக்கும் வணக்கங்க. ராஜஸ்தானில் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அது என்ன ஏதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜஸ்தானில் வந்து கோட்டா அப்படிங்கிற இடத்துல ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. அதாவது 26 வயசு பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜராக இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு வந்து பொதுமக்களோட அக்கௌண்ட்லேருந்து வந்து 4.58 crores வந்து இல்லீகலாக எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது லாஸ் ஆகிருக்கு. இது எப்படி தெரிய வந்திருக்கு அப்படின்னா வந்து ஏதோ ஒரு கஸ்டமர் வந்து எப்படியில் என்ன இருக்குது இது இருக்குன்னு செக் பண்ணணும்னு போய் பேசியிருக்காரு. அப்போ தான் பார்க்கும்போது தெரிய வந்திருக்கு. இது வந்து 41 கஸ்டமர்கிட்டேருந்து 110 அக்கௌண்ட்லேருந்து வந்து எடுத்திருக்கு. இவங்களோட ஓடிபி, ஃபோன் நம்பரு, அப்புறம் வந்து பின்னு எல்லாத்தையும் வந்து இது மாற்றியிருக்கு இந்த பொண்ணு. அதாவது இது எப்போ நடந்திருக்குன்னா 2020லேருந்து 2023 வரைக்குமே நடந்திருக்கு. இது வந்து யாருக்குமே தெரியாத அளவுக்கு வந்து இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கு. அன்லாஃபுல்லாக வந்து பண்ணியிருக்கு. இதனால் வந்து இந்த பொண்ணை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சாக்ஷி குப்தா இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் தான் வச்சுருக்காங்க அரெஸ்ட் பண்ணி. வேறு யாராவது இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃப்ஐஆர் நாங்கள் வந்து கேஸு வந்து ஃபைல் பண்ணிட்டோம், நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஃப்ராடை வந்து நாங்கள் என்றைக்குமே டாலரேட் பண்ண மாட்டோம். எங்களுக்கு கஸ்டமருக்கு சர்வீஸ் நல்லா கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட எய்ம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த பொண்ணு இந்த February 2023 என்ன பண்ணியிருக்குன்னா 3 கோடிக்கு மேலே வந்து ஏதோ ஒரு வயசான அம்மாவோடது அதுக்கு அந்த அம்மாவுக்கு தெரியாமையே இதோட அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கு. இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா எஃப்டி, அதாவது 31 கஸ்டமரோட எஃப்டி எல்லாம் வந்து அதுவே வந்து க்ளோஸ் பண்ணி அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் பண்ண முடியாது. பட் இது இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃப்ராட் ஏதோ பண்ணியிருக்கு. 1.34 crore வந்து அன்அத்தாரைஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து போட்டிருக்கு அப்படிங்கிறத போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ராடுலண்ட் பர்சனல் லோன் வந்து 3.4 lakhs வந்து டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்கு. பேங்க் என்ன சொல்லியிருக்குன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ராட் அத்தாரிட்டிஸ்க்கு வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரோப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதை வேறு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து கஸ்டமர்ஸ் வந்து லைஃப் டைம் சேவிங்ஸ் அப்படின்லாம் வந்து வச்சுருந்துருப்பாங்க. அவங்களோடது எல்லாமே போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு சிலர் செய்கிற தப்புனால எல்லா பேங்க் அஃபீஷியல்ஸ்க்கும் வந்து பேர் வந்து கெட்டு போகுது. இந்த மாதிரி வந்து நம்மளும் வந்து கண்மூடித்தனமாக வந்து இருக்காமல் அது என்ன ஏதுங்கிறது அக்கௌண்ட்டெல்லாம் கரெக்டாக வந்து வெரிஃபை பண்ணிக்கிட்டு செக் பண்ணிக்கிறது நல்லது. ஒருத்தரோட பர்மிஷன் இல்லாமல் இந்த மாதிரி செய்யறதே தப்பு. இதில் வந்து அந்த பொண்ணு ஸ்டாக் மார்க்கெட்லலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆனதுனால அது வந்து இல்லை ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறவங்க நினச்சிருப்பாங்க. அது வந்து லாஸ் ஆனதுனால எங்களுக்கு எல்லாம் தெரிய வந்துருச்சு. இந்த மாதிரிலாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. பேங்க்கை தான் நம்பி இருக்கணும்னு. அதனால் வந்து ஆனஸ்ட்டாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறாங்க. எந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.